பழனி மகாத்மியம், கைலாய போட்டியும், ஞானத்தின் தொடக்கமும், பிரபஞ்சத் தொடக்கமும், முருக அவதாரமும், ஓம் சரவணபவ். இந்த பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியான சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஞான குழந்தையாக உதித்தவன் முருகன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 முகங்களுடன் சரவணப் பொய்கையில் அவதரித்த அந்த பரம்பொருளின் கதையை தொடங்குகிறோம். கிளைக்கதை. முருகன் அவதரித்த போது இந்திரன் அஞ்சினான். தன் பதவியை பறிக்கப் போகிறான் என்று கருதி வச்சிராயுதத்தால் குழந்தையை தாக்கினான். ஆனால் அந்த வச்சிராயுதம் பட்டு சிதறிய ஒவ்வொரு துளியும் ஒரு போர் வீரனாக மாறியது. அவர்களே நவவீரர்கள். கல்வெட்டுச் செய்தி, சங்க கால இலக்கியமான பரிபாடல் மற்றும் திருமுருகாற்றுப்படை முருகனின் இந்த ஆதி வரலாற்றை தெளிவுபடுத்துகின்றன. பாண்டிய மன்னர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் முருகனை போர் தெய்வம் என்று போற்றுவதற்கு இதுவே காரணம். பாடல் 6 முகமுடையவனே, அண்ட சராசரம் காப்பவனே, சரவணப் பொய்கையில் உதித்தாய், எங்களை சதுர்வேத பொருளாய்க் காப்பாய். ஞானப்பழப்போர் ஒரு ஆழமான பார்வை. கைலாயத்தில் நாரதர் ஒரு கனியுடன் வருகிறார். அது சாதாரண கனியல்ல, ஞானப்பழம். இதை அடையும் போட்டி தொடங்குகிறது. முருகன் தன் மயில் மீது ஏறி பிரபஞ்சத்தை சுற்றுகிறார். தவறவிடக்கூடாத கிளைக்கதை. முருகன் ஒவ்வொரு உலகமாக சுற்றும்போது அங்குள்ள தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருள் வழங்கிக் கொண்டே சென்றார். இதுவே அவர் வெற்றியடைய தாமதமானதற்கு காரணம் என்று ஒரு கிளைக்கதை உண்டு. மறுபுறம் விநாயகர் தன் பெற்றோரை சுற்றி வந்து பழத்தை பெற்றார். நீதி வேகம் மட்டும் போதாது, சமயோசித புத்தியும் தேவை. மேலும் அம்மையப்பனே, உலகம் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒருவனின் வேர்களை மதிக்க வேண்டும் என்ற தத்துவம். கோபமும் துறவும். பழனி உருவான வரலாறு. தனக்கு கிடைக்க வேண்டிய பழம் விநாயகருக்கு சென்றதைக் கண்டு முருகன் கோபமடையவில்லை. மாறாக இது ஒரு மாயை என்று உணர்ந்தார். எனக்கு இந்த ஆபரணங்கள் வேண்டாம், ராஜ வாழ்க்கை வேண்டாம் என துறவி கோலம் பூணுகிறார். வரலாற்று தரவு. பழனி மலையில் இன்றும் மூலவர் சிலைக்கு கீழே முருகன் கழற்றி எறிந்ததாக கருதப்படும் ஆபரணங்களின் அடையாளங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தெற்கு நோக்கி திரும்பி வந்து அமர்ந்த இடம்தான் இந்த திருத்தலம். பெயர் காரணம். சிவபெருமான் ஓடி வந்து பழம் நீ என அழைத்த அந்த தருணம் தமிழ் இலக்கணப்படி எவ்வளவு அழகானது. பழம் பிளஸ் நீ என்பது பழனி என மருவியது. பாடல். கோவனாடை பூண்டாய், உன் கோபத்தை துறவாய் மாற்றினாய். பழம் நீ என ஈசன் அழைக்க நீ பழனி மலையில் நின்றாய். திருவாவினன்குடி. அடிவாரத்தின் பெருமை. மலையடிவாரத்தில் உள்ள கோவில்தான் திருவாவினன்குடி. இதுவே உண்மையான 3ஆம் படை வீடு. கிளைக்கதை. திருமகள் லட்சுமி. ஆ காமதேனு. வி சூரியன். நன் அக்னி. குடி குபேரன் ஆகிய 5வரும் தங்கள் பலத்தை மீண்டும் பெற இங்கு தவம் செய்தனர். கல்வெட்டுச் சான்று. கிபி 11ஆம் நூற்றாண்டின் கொங்கு சோழர் கல்வெட்டுகள் இந்த கோவில்தான் ஆதியில் மிகவும் புகழ்பெற்றதாக இருந்ததை குறிப்பிடுகின்றன. மலைக்கோவில் பிற்காலத்தில்தான் பெரிய அளவில் கட்டப்பட்டது. நீதி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் மலை மேல். நம்முடைய அடிப்படையை, அடிவாரம் மறக்கக்கூடாது. அடக்கமே ஒருவனின் உண்மையான பலம். பழனி மகாத்மியம், இடும்பன் சரித்திரமும் காவடி ரகசியமும். அகத்தியரின் ஆணை மற்றும் இடும்பனின் வருகை. அகத்திய முனிவர் பொதிகை மலையில் தவம் செய்த போது தென் திசையில் வழிபாட்டிற்காக சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளை கொண்டு வர விரும்பினார். இதற்காக அவர் தனது சீடனான இடும்பனை அழைத்தார். இடும்பன் ஒரு அரக்க குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சிறந்த சிவபக்தன் மற்றும் குரு பக்தி கொண்டவன். கிளைக்கதை. இடும்பன் சாதாரணமானவன் அல்ல. அவன் சூரபத்மனின் சேனையில் தளபதியாக இருந்தவன். முருகன் சூரபத்மனை அழித்த பிறகு எஞ்சிய அரக்கர்களில் ஒருவனான இடும்பன் ஞானம் பெற்று
அகத்தியரின் சீடனானான். இதுவே ஒரு அரக்கன் எப்படி தெய்வத்தின் காவலனாக மாறினான் என்பதற்கான ஆரம்ப புள்ளி. பாடல். அகத்தியன் ஆணையே வேதமெனக் கொண்டாய், மலை 2 தோளில் சுமந்த மாவீரனே, குருவின் சொல்லுக்காக புவி சுமந்தாய், உன் பக்திக்கு முன்னால் பாரமும் இன்பமே. காவடியின் பிறப்பு, உலகின் முதல் யாத்திரை. இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு பெரும் தண்டத்தின் இருபுறமும் பிரம்மாண்டமான பாம்புகளை கயிறாக கொண்டு கட்டினான். இதுவே உலகின் முதல் காவடி. வரலாற்று தரவு. பழங்காலத் தமிழ் இலக்கியங்களில் காவடி என்பது சுமப்பவரின் பாரத்தை சமன் செய்யும் ஒரு கருவியாக கருதப்படுகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது நம் வினை பயன்களை இறைவனிடம் சுமந்து செல்வதை குறிக்கிறது. கல்வெட்டுச் செய்தி. பழனி கோவிலின் படிக்கட்டுகளில் உள்ள பாண்டியர் காலக்கல்வெட்டுகள் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைகள் மற்றும் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட தர்மச்சாவடிகள் பற்றி பேசுகின்றன. இடும்பன் சுமந்த அந்த மலை இன்று பல கோடி பக்தர்களின் துயரம் துடைக்கும் மலையாக நிற்கிறது. பழனியில் நடந்த மகா போர் மற்றும் இடும்பனின் வீழ்ச்சி இடும்பன் மலைகளை சுமந்து கொண்டு பழனி அருகே வரும்போது களைப்படைந்து மலையை இறக்கி வைத்தான். மீண்டும் தூக்க முயன்ற போது ஒரு மலையை அவனால் அசைக்கக்கூட முடியவில்லை. ஏன்? அந்த மலையின் மீது ஒரு சிறுவன் முருகன் அமர்ந்திருந்தான். தவறவிடக்கூடாத கிளைக்கதை. இடும்பனுக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது என் குருவின் மலை, இறங்கு என்றான் இடும்பன். இது என் வீடு, நான் இறங்க மாட்டேன் என்றான் முருகன். கோபமடைந்த இடும்பன் முருகனை தாக்கினான். இடும்பனின் மனைவி இடும்பனி தன் கணவன் முருகனால் கொல்லப்படுவதைக் கண்டு கதறினாள். அவள் முருகனிடம் சரணடைந்து தன் கணவனுக்கு உயிர் பிச்சை கேட்டாள். முருகப்பெருமான் இடும்பனுக்கு உயிர் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு தன் வாயிற்காவலன் எனும் பெரும் பதவியையும் அளித்தார். பாடல். சிறுவனாய் வந்தாய் சிவகுமரனே, மலையினை அசைக்க முடியாமல் இடும்பனை தடுத்தாய், வீழ்ந்த அரக்கனை தூக்கி நிறுத்தினாய், உன் அருள்மழையில் அகிலத்தை நனைத்தாய். காவடி. நேர்த்திக்கடன். தத்துவ விளக்கம். இடும்பன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? முருகா, யாரெல்லாம் என் போலொரு மலைகளை காவடி சுமந்து உன்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். அன்று முதல் காவடி எடுக்கும் வழக்கம் தொடங்கியது. நீதி இடும்பன் சுமந்த மலைகள் ஆணவம் மற்றும் கண்மம் ஆகியவற்றின் குறியீடு. அந்த சுமைகளை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் நம் வாழ்க்கை பாரமில்லாமல் லேசாகும். அகந்தை அழியும் இடத்தில்தான் ஞானம் உதயமாகும். கல்வெட்டுகளில் இடும்பன். பழனி மலை அடிவாரத்தில் இடும்பனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. இன்றும் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் இடும்பனை வணங்கிய பின்னரே முருகனை தரிசிக்கச் செல்கின்றனர். வரலாற்று தரவு. கிபி 15ஆம் நூற்றாண்டின் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் காலக்கல்வெட்டுகள் இடும்பன் சன்னதிக்கு செய்யப்பட்ட திருப்பணிகள் மற்றும் காவடி எடுப்பவர்களின் புனிதத்தன்மை பற்றி விரிவாக குறிப்பிடுகின்றன. இது வெறும் புராணமல்ல, தமிழரின் வழிபாட்டு முறையில் வேரூன்றிய வரலாறு. பழனி மகாத்மியம். போகர் சித்தரும் நவபாஷான ரகசியமும். யார் இந்த போகர்? ஒரு சித்தரின் உலகப் பயணம். பழனி மகாத்மியத்தின் 3ஆம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் 2 பாகங்களில் புராணங்களை கண்டோம். இப்போது நாம் காணப்போவது ஆன்மீக அறிவியல். பழனி மலையின் உச்சியில் இருக்கும் தண்டாயுத பாணி சிலை கல்லால் ஆனது அல்ல, அது ஒரு இரசாயன அதிசயம். இதை உருவாக்கியவர் 18 சித்தர்களில் ஒருவரான போகர். போகர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் அகத்தியரின் சீடர், காலாங்கிநாதரின் மாணவர். அவர் வான்வழியாக பயணம் செய்யும் ஆற்றல் கொண்டவர். சீனாவுக்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கு மருத்துவமும் தத்துவமும் போதித்தவர். சீன வரலாற்றில் போயாங் என்று அழைக்கப்படுபவர் இவரே என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அவர் சீனாவுக்கு சென்று
அங்கிருந்து தங்கம் செய்யும் இரகசியங்களையும் அரிய வகை மூலிகைகளையும் கொண்டு வந்தார். கல்வெட்டுச் செய்தி: பழனி கோவிலில் உள்ள போகர் சன்னதி மற்றும் அங்குள்ள செப்பேடுகள் போகர் 7000த்திற்கும் மேற்பட்ட சீடர்களுடன் இங்கு தங்கி தவம் செய்ததை உறுதிப்படுத்துகின்றன. பாடல்: சீனம் சென்றாய் சிகரம் கண்டாய் சித்தர் பிரானே, வானம் வென்றாய் வையகம் காத்த வைத்தியநாதனே, மூலிகைச் சாற்றால் முருகனை வடித்தாய், எம் காலத்து பிணிகளை தீர்க்கும் மருந்தாய் நின்றாய். நவபாஷாண ரகசியம்: நஞ்சை மருந்தாக்கும் வித்தை. போகர் ஏன் முருகனைச் செய்ய நவபாஷாணத்தை தேர்ந்தெடுத்தார்? கலியுகத்தில் மனிதர்கள் பல கொடிய நோய்களால் அவதிப்படுவார்கள் என்று அவர் தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்தார். அதற்காக 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை ஆராய்ந்து 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை நவபாஷாணம் ஒன்றாகச் சேர்த்து இந்த சிலையை வடித்தார். நவபாஷாணம் என்பது என்ன? சாதிலிங்கம் 2, மனோசிலை 3, வீரம் 4, பூரம் 5, வெள்ளை பாஷாணம் 6, கௌரி பாஷாணம் 7, தொட்டி பாஷாணம் 8, சங்கு பாஷாணம் 9, குதிரைப்பல் பாஷாணம். இந்த 9ம் தனித்தனியே இருந்தால் கொடிய விஷம். ஆனால் போகர் அவற்றை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிணைத்த போது அது இரையற்ற அழியாத ஒரு பொருளாக மாறியது. நீதி தீய குணங்கள் தனித்தனியாக இருந்தால் நம்மை அழிக்கும். ஆனால் அவற்றை நல்வழியில் ஒழுங்குபடுத்தினால் சித்தவித்தை, அதுவே மகாசக்தியாக மாறும். பழனி முருகன் சிலையின் உயரம் சுமார் 4 அடி. ஆனால் இந்த சிலையில் ஒரு அதிசயம் உள்ளது. கோடை காலத்தில் இந்த சிலை வியர்க்கும், குளிர்காலத்தில் உடல் சிலிர்க்கும். போகர் சிலையை செய்து முடித்த போது சிலையின் முகம் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்ததாம். அவர் அதை சரி செய்ய முயன்ற போது முருகப்பெருமானே அவர் முன் தோன்றி, இது என் குழந்தை வடிவம், இப்படியே இருக்கட்டும் என்று அருளியதாக ஒரு கதை உண்டு. இந்த நவபாஷாண சிலையின் மீது பட்டு வரும் பால், பன்னீர் மற்றும் சந்தனம் ஆகியவை ரசாயன மாற்றமடைகின்றன. அது ஒரு நேனோ மெடிசின் போல செயல்பட்டு தீராத தோல் வியாதிகளையும் தீராத நோய்களையும் குணப்படுத்துகிறது. இதுதான் பழனி பஞ்சாமிர்தத்தின் உண்மையான ரகசியம். பாடல்: விஷம் கொண்டு அமுதம் செய்த விந்தையே, நவபாஷாண உருவே நலம் தரும் சந்தையே, உன் திருமேனிப்பட்ட தீர்த்தம் பட்டால் எம் ஜென்ம பிணிகள் யாவும் ஓடிப்போகுமே. போகர் சமாதி மற்றும் மரகத லிங்கம். மூலவர் சிலைக்கு சற்று அருகிலேயே போகர் சமாதி அடைந்த குகை உள்ளது. இன்றும் அங்கு போகர் நிஷ்டையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த குகைக்கும் அடிவாரத்திற்கும் ஒரு இரகசிய பாதை இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு போகர் பூஜித்த மரகத லிங்கம் இன்றும் உள்ளது. இக்கோவிலின் பூசையாளர்கள் இந்த மரகத லிங்கத்திற்கு தனிப்பட்ட முறையில் பூஜைகள் செய்கின்றனர். கிபி 17ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் காலக்கல்வெட்டுகள் போகர் சன்னதியின் புனிதத்தை பாதுகாக்கவும் அங்கிருக்கும் சித்தர்களுக்கு உணவளிக்கவும் மானியங்கள் வழங்கப்பட்டதை குறிப்பிடுகின்றன. போகர் நமக்கு தந்தது வெறும் சிலை அல்ல, அது ஒரு மருத்துவ பொக்கிஷம். அவர் காட்டிய வழி காயகல்பு வழி, அதாவது உடலை அழியாமல் காக்கும் வித்தை. நீதி பக்தி என்பது மூட நம்பிக்கை அல்ல, அது நம் முன்னோர்கள் கண்டறிந்த உச்சக்கட்ட அறிவியல். இயற்கையை நேசிப்பதும் மூலிகைகளை அறிவதும் இறைவனை அடைவதற்கான இன்னொரு வழி. பழனி மகாத்மியம் மன்னர்களின் மாட்சிமையும் கல்வெட்டுச் சரித்திரமும் சேரமான் பெருமாள் மறைந்த கோவிலை மீட்ட மன்னாதி மன்னன். பழனி மகாத்மியத்தின் 4ஆம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரலாற்றின் பக்கங்கள் திறக்கும் நேரம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழனிமலை அடர்ந்த காடாக இருந்தது. போகர் செய்த நவபாஷாண சிலை புற்களுக்கு இடையே மறைந்து கிடந்தது. அதை மீண்டும் உலகுக்கு காட்டியவர் சேரநாட்டு மன்னன் சேரமான் பெருமாள். ஒருமுறை மன்னன் வேட்டைக்கு வந்தபோது மலையடிவாரத்தில் களைப்பால் உறங்கினார். அப்போது ஒரு சிறுவன் அவர் கனவில் தோன்றி, எனக்கு மலை மேல் வெயிலும் மழையும் சுடுகிறது,
எனக்கொரு இருப்பிடம் கட்டு என்று கூறி மறைந்தான். திடுக்கிட்டு எழுந்த மன்னன் காடுகளை அழித்து தேடிய போது புதர்களுக்குள் ஒளி வீசும் சிலையைக் கண்டார். அதுதான் நாம் இன்று வணங்கும் தண்டாயுதபாணி. நீதி இறைச்சக்தி ஒருபோதும் அழிவதில்லை. அது காலம் வரும்போது தகுதியானவர்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். பாடல். சேரமான் கனவில் வந்த செவ்வேளே, காடு திருத்தி உனக்கு கோவில் கண்டான். மறைந்த பொருளை மீண்டும் மலையிலே வைத்தான். உன் புகழை உலகறியச் செய்த முதல் மன்னன் இவனன்றோ? பாண்டியர்களும் சோழர்களும் பொற்காலக் கட்டிடக்கலை. பழனி கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். கிபி 11 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை கொங்கு சோழர்களும் பாண்டியர்களும் இக்கோவிலை ஒரு கலைக்கூடமாக மாற்றினர். பழனி கோவில் கருவறையின் வெளிச்சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் ஜடாபர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி பேசுகின்றன. அவர் இக்கோவிலின் விமானத்திற்கு தங்கம் வேய்ந்தார். கொங்கு சோழர்கள் இக்கோவிலுக்கு நந்தா தீபம் ஏற்ற நிலங்களை தானமாக வழங்கியதை அக்கோவில் கல்வெட்டுகள் இன்றும் பறைசாற்றுகின்றன. பெரிய மலைக்கற்களை எப்படி உச்சிக்கு கொண்டு சென்றார்கள்? யானைகளை பயன்படுத்தியும் சாய்வு தளங்கள் அமைத்தும் பல ஆண்டுகள் உழைத்து இந்த கோவிலை கட்டியுள்ளனர். இது தமிழர்களின் பொறியியல் அறிவுக்குச் சான்று. பாடல். கல்லிலே காவியம் செய்த பாண்டியரே, கோபுரத்தை வானுயர உயர்த்திய சோழரே, மன்னர்கள் கரம்பட்ட புண்ணிய பூமி, இது தமிழன் வீரத்தை உலகறியச் செய்யும் சாமி. விஜயநகர பேரரசும் நாயக்கர் காலச் சிற்பங்களும் 14ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு விஜயநகர பேரரசும் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களும் பழனியை ஒரு பாதுகாப்பு அரணாக மாற்றினர். இங்கிருக்கும் ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் அதில் செதுக்கப்பட்ட யாழி சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இசை தூண்கள் இன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. மாலிக் காபூர் போன்ற அந்நிய படையெடுப்புகளின் போது பழனி கோவில் அதன் புவியியல் அமைப்பால் பாதுகாக்கப்பட்டது. மலையடிவாரத்தில் ஒரு பாதுகாப்பு மதிலையும் உப்பரிகைகளையும் நாயக்க மன்னர்கள் கட்டினர். இன்றும் மலையேறும் பாதையில் மன்னர்களின் வீரத்தை காட்டும் சிற்பங்களை காணலாம். நீதிக்கலை என்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் அடையாளத்தையும் பாதுகாப்பையும் தாங்கி நிற்கும் தூண். செப்பேடுகள் சொல்லும் தான தர்மங்கள். பழனி கோவிலில் நூற்றுக்கணக்கான செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த செப்பேடுகளில் ஓதுவார்கள், நர்த்தகிகள் மற்றும் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்ட மானியங்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளன. குறிப்பாக மைசூர் மன்னர்களான ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் கூட பழனி முருகனுக்கு சரதாரி அலங்காரத்திற்காக துணிகள் மற்றும் தானங்கள் வழங்கியதாக குறிப்புகள் உள்ளன. இது மதங்களை கடந்த முருகனின் புகழை காட்டுகிறது. நீதி. பக்திக்கு மொழியில்லை, மதமில்லை. அது எவ்விடத்திலும் அன்பால் பிணைக்கப்படும். நிறைவுரை. கல்லில் செதுக்கப்பட்ட காலம். 4ஆம் பாகம் இத்துடன் நிறைவடைகிறது. மன்னர்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் செதுக்கிய கற்கள் இன்றும் தண்டாயுதபாணியின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றன. பழனி மகாத்மியம். திருவிழாக்களின் கோலமும் ஆன்மீக தத்துவமும். தைப்பூச திருக்கனவும் பங்குனி உத்திரமும். இது கொண்டாட்டங்களின் காலம். பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது தைப்பூசமும் பங்குனி உத்திரமும் தான். தைப்பூசம் என்பது முருகன் அன்னை பார்வதியிடமிருந்து வேல் வாங்கிய நாள் என்று ஒரு கருத்தும், அவர் நடராஜரின் திருநடனம் கண்ட நாள் என்றும் ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் பழனியில் இது வெற்றி விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் பல 100 கிலோமீட்டர்கள் பாத யாத்திரையாக நடந்து வருவது உலகிலேயே ஒரு மகா அதிசயம். நாயக்க மன்னர்கள், காலக்கல்வெட்டுகள், தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் தண்ணீர் பந்தல்களும் அன்னதான சாவடிகளும் அமைக்கப்பட்டதை விரிவாக குறிப்பிடுகின்றன.
இது ஒரு சமூக ஒற்றுமை திருவிழாவாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. பாடல் பாதங்கள் நோகாமல் ஓடி வந்தோம், உன் பன்னிரு கை கொண்டு எங்களை காப்பாய். தைப்பூசத் தேரோடும் வீதியிலே எம் தன்னலம் நீக்கி நண்டலம் சேர்ப்பாய். மொட்டை அடித்தல் அகந்தை அளிக்கும் இரகசியம். பழனியில் மொட்டை அடிப்பது என்பது வெறும் நேர்த்திக்கடன் அல்ல, அது ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக செயல். ஒரு மனிதனின் அழகின் அடையாளமாக அவனது தலைமுடி கருதப்படுகிறது. அந்த முடியை துறப்பதன் மூலம் ஒருவன் தனது அகந்தை தாரண்ணி ஈகோ மற்றும் வெளிப்புறத் தோற்றம் மீதான பற்றை துறக்கிறான். ஒருமுறை ஒரு மன்னன் தனது கிரீடத்துடன் முருகனை தரிசிக்க வந்தான். அவனுக்கு கருவறையில் முருகன் தெரியவில்லை. தன் தவறை உணர்ந்த மன்னன் கிரீடத்தையும் முடியையும் துறந்து மொட்டை அடித்து நின்ற போதுதான் முருகனின் தரிசனம் கிடைத்தது என்பார்கள். நீதி, முரண். இறைவனுக்கு முன்னால் அரசனும் ஆண்டியும் சமமே. நாம் எதையாவது இழந்தால் மட்டுமே எதையாவது பெற முடியும். பாடல். முடியை கொடுத்தோம், எம் மூர்க்கத்தனத்தை உன்னிடமே கொடுத்தோம். அழகை துறந்தோம், உன் அருளை பெறவே உன்னிடம் வந்தோம். 30 நிமிடம் முதல் 45 நிமிடம் வரை. பஞ்சாமிர்தம் அமிர்தத்தின் மருத்துவ ரகசியம். உலகிலேயே புவிசார் குறியீடு பெற்ற முதல் பிரசாதம் பழனி பஞ்சாமிர்தம். இது வெறும் உணவு அல்ல, இது ஒரு காயகல்ப மருந்து. மலைக்களை, வாழை, தேன், பசுனை, கற்கண்டு மற்றும் நாட்டு சர்க்கரை இவற்றுடன் ஏலக்காய் மற்றும் பேரீச்சை சேர்க்கப்படுகிறது. இதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சேர்க்கப்படுவதில்லை. இந்த பஞ்சாமிர்தம் நவபாஷாண சிலையின் மீது அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த சிலையில் உள்ள மூலிகை சத்துக்கள் பஞ்சாமிர்தத்தில் கலக்கின்றன. இது சுவாச நோய்கள் மற்றும் வயிற்று உபாதைகளை தீர்க்கும் மகா மருந்தாக மாறுகிறது. மைசூர் அரண்மனை ஆவணங்களில் பழனி பஞ்சாமிர்தம் அங்கிருக்கும் அரச குடும்பத்தினருக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. பாடல். வாழை தேனை கலந்த சுவையே, வள்ளல் முருகன் தந்த நச்சுவையே. பஞ்சாமிர்தம் அல்ல இது, பாரினில் எம் பஞ்சமா பாதகம் தீர்க்கும் மருந்தே. தண்டாயுதபாணி. தண்டம் காட்டும் வாழ்வியல் பாடம். முருகன் கையில் இருக்கும் தண்டம் எதை குறிக்கிறது? அது நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை நல்வழிப்படுத்த. அவர் கோவணத்துடன் துறவி கோலத்தில் நிற்பது பிறக்கும்போது எதையும் கொண்டு வரவில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்ற மிகப்பெரிய உண்மையை பறைசாற்றுகிறது. கிளைக்கதை. ஒரு பெரிய செல்வந்தர் முருகனிடம் வந்து, உனக்கு இவ்வளவு தங்கம் தருகிறேன், எனக்கு மோட்சம் கொடு என்று கேட்டார். முருகன் சிரித்துக்கொண்டே தனது தண்டத்தை காண்பித்தார். அதன் பொருள், உன் சொத்துக்கள் இங்கே உதவாது, உன் பக்தியும் நற்செயல்களுமே உன்னை காக்கும் என்பதுதான். பாடல். கையில் தண்டம் ஏந்திய கடவுளே, கவலைகள் போக்கும் கருணை கடலே, உன் கோவணக் கோலமே பேருண்மை, உன் அருள் ஒன்றே எங்களுக்கு நேர்மை. எத்தனை கவலைகள் வந்தாலும் பழனி ஆண்டவா என்று ஒருமுறை அழைத்தால் அந்த 12 கரங்கள் நம்மை தூக்கி நிறுத்தும். வேலுண்டு, வினையில்லை. மயில் உண்டு, பயமில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா.